டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது சிறந்த 10 தமிழ் திரைப்படங்கள் 2025 வெளியாகி ரொம்ப சூப்பர் ஹிட் அடித்த ஒரு 10 திரைப்படங்களை பார்ப்போம். எத்தனையோ திரைப்படங்கள் திரைக்கு வந்தாலும் மக்கள் மனதில் நின்று வெற்றி பெற்ற படங்கள் குறைவு. அதில் ஒரு 10 திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதலாவதாக நம்ம சொல்கிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் சிம்ரன் அவர்கள் நடிப்பில் அபிஷன் ஜீவினந்த் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. டைரக்டர் தன்னோட முதல் படம் என்பதே தெரியாத மாதிரி இந்த படம் எடுத்திருந்தார். ரொம்ப சூப்பர் ஹிட்டான ரொம்ப நல்ல படம். ஒரு 10 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 110 கோடி கலெக்ஷன் செய்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய வெற்றியை பெற்றது டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கன் ஈழத்தமிழ் குடும்பம் ஸ்ரீலங்காவில் இருந்து புலம்பெயர்ந்து அங்கே உள்ள பொருளாதார வீழ்ச்சியினால் உள்நாட்டு போர்னாலையும் இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக தப்பிச்சு வராங்க. இந்தியாவில் அவங்களோட மச்சான் ஒருத்தர் யோகி பாபு இருக்கார். அவர் மூலயமா சென்னையில் தங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே நடந்த ஒரு குண்டுவெடிப்பு வழக்கில் அவங்க சிக்க வைக்கப்படுறாங்க. திரும்ப அதிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா என்பதை கலகலப்பாகவும் எமோஷனலாகவும் சொன்ன படம் தான். ஒரு எமோஷனல் என்டர்டெயின்மெண்ட் படம் தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 2வது படம் பைசன் காலமாடன். பசுபதி அவர்கள் நடிப்பில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், லால் மற்றும் பலர் இணைந்து நடித்த படம். மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வெளிவந்த படம் பைசன் காலமாடன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தென் மாவட்டத்தில் ஒரு கபடி வீரன் அங்கு நடந்த கலவரம் பிரச்சனைகளை தாண்டி எப்படி அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என்கிற உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை தழுவி படமாக்கியிருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடியில் எடுத்து 90 கோடி கலெக்ஷன் செய்தது. ரொம்ப சூப்பர் ஹிட் படம் தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க. 3வதாக நம்ம சொல்கிற படம் 3 BHK. சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத் நடிப்பில் வெளிவந்த படம் 3 BHK. இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சென்னையில் வாடகை வீட்டில் வசித்து வரும் சரத்குமார், தேவயானி தம்பதிக்கு ஒரு மகன், அவர் தான் சித்தார்த்து, மற்றும் மகள் மீதா ரகுநாத். ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு பிளாட் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு. அதற்காக பல பிளான் போடுறாங்க. அவங்க கனவு பழிச்சதா இல்லையா என்பது தான் 3 BHK படத்தோட கதை. வாடகை வீட்டில் வசிப்பது எவ்வளவு கஷ்டம், சொந்த வீடு வாங்குவது எவ்வளோ பெரிய கனவு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு அடிக்கடி வீடு மாறும் அவலம், ஹவுஸ் ஓனரின் தொல்லைகள், புது வீடு வாங்கும் பொருளாதார பிரச்சனைகள், ஏழை குடும்பத்தின் செலவுகள், ஐடி வேலை பார்க்கும் பெண்களின் குடும்ப அழுத்தம் என பல விஷயங்களை பேசுகிறது இந்த திரைக்கதை. இந்த படத்தை 10 கோடியில் எடுத்து 35 கோடி கலெக்ஷன் செய்தது. வாடகை வீட்டின் சிக்கல், சரத்குமார், தேவயானி குடும்பத்தில் உள்ள சிக்கல், அவர்கள் சந்திக்கும் பொருளாதார பிரச்சனைகள் என்று ஒரு சாதாரண சாமானிய நடுத்தர குடும்பத்தை பற்றி எடுத்த படம் தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 4வதாக நம்ம சிபாரிசு பண்ணுற படம் டிராகன். பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோகர், மிஸ்கின், KS ரவிக்குமார் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான படம் டிராகன். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, 97% மார்க் வாங்கி காலேஜில் சேர்ந்து ரவுடியாக சுற்றிக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு ப்ளே பாயாக எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா ஒரு ரவுடியாட்டம் டிராகனுங்கிற அடைமொழியோடு சுற்றி வராரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவன் விளங்காதவனு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது. தனது எக்ஸின் கணவரை விட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்கணும்னு குறுக்கு வழியில் சென்று
சில சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி கேஎஸ் ரவிக்குமாரோட மகள் கயாடு லோகரை கல்யாணம் செய்துக்க போகிறாரு. அதற்கு முன்பாக மிஸ்கின் அந்த காலேஜோட லெக்சர் இதை கண்டுபிடிச்சி பிரதீப்புக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது தான் டிராகன் படத்தோட கதை. இந்த படம் ஒரு 35 கோடி செலவில் எடுத்து 155 கோடி கலெக்ஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. 5வது படம் சிறை. விக்ரம் பிரபு அக்ஷய்குமார் நடிப்பில் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் வெளியான படம் சிறை. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, விக்ரம் பிரபு ஒரு போலீஸ் ஏட்டாக இருக்கார். அவர் ஒரு கைதியை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து ஜெயிலில் ஒப்படைக்கணும். அந்த கைதிக்கு அவருக்குமான பழக்கம், அவர் தப்பிச்சு போயிறாரு. அந்த கைதி அவரை தேடி போகிறாரு. இவர் அந்த கைதியை கண்டுபிடிச்சாரா, அந்த கைதிக்கு சில அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு, அவருக்கு விடுதலை கிடச்சிதா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. ஒரு 3 கோடி செலவில் எடுத்து 30 கோடி கலெக்ஷன் செய்த படம் சிறை. 6வதாக நம்ம சொல்கிற படம் குடும்பஸ்தன். மணிகண்டன் சான்வி மேகனா நடிப்பில் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் வெளியான படம் குடும்பஸ்தன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மணிகண்டன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு தனது தேவையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கலான்னு இருக்கிறப்ப ஒரு சின்ன பிரச்சனையில் வேலையை விட்டுடுறாரு. பிறகு எப்படி தனது குடும்பத்தை பார்த்து கொண்டார், தனக்கு எப்படி திரும்ப வேலை கிடச்சிது அப்படிங்கிறத காமெடியாகவும் கலகலப்பாகவும் சொன்ன படம் தான் குடும்பஸ்தன். இந்த படம் ஒரு 10 கோடி செலவில் எடுத்து 35 கோடி கலெக்ஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. 7வது படம் டிஎன்ஏ. ஆதவன் நிமிஷா சஜயன் நடிப்பில் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் வெளியான படம் டிஎன்ஏ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அதர்வா முரளி, நிமிஷா சஜயன் அவங்க ஒரு கபிலே, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மர்மமாக ஹாஸ்பிட்டலே கடத்தப்படுது. பிறகு அந்த குழந்தை எப்படி காப்பாற்றப்பட்டது என்பது இந்த படத்தோட கதை. குழந்தை கடத்தலை குறித்து ஒரு கதை, அதற்கு ஏற்றவாறு திரைக்கதை அமைச்சு அனைவரும் ரசிக்கும்படியாக எடுத்திருந்தார் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். கதாநாயகி வயதுக்கு ஏற்ற மன வளர்ச்சி இல்லாதவங்க நிமிஷா சஜயன். அதேமாரி காதல் தோல்வி அதனால் போதைக்கு அடிமையாகி பின்னாடி திருமணம் செய்து கொண்டு வாழும் அதர்வா. இவங்களோட குழந்தை கடத்தப்படுது. குழந்தை கடத்தல், நரபலி, போலீஸ் விசாரணை என்று கதை நகர்கிறது. திவ்யா ஆனந்த் என்பதே டிஎன்ஏ என்கிற கதை தலைப்போட சுருக்கம். 5 கோடி செலவில் எடுத்து 10 கோடி கலெக்ஷன் பண்ணது டிஎன்ஏ. இந்த படமும் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்ல படம் தான். 8வது ஆண்பாவும் பொல்லாதது. மாளவிகா மனோஜ், ரியோ ராஜ், ஆர்ஜே விக்னேஷ் நடிப்பில் வெளியான படம். கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் வெளியானது. ஆண்பாவும் பொல்லாதது. கணவன் மனைவி இடையே நடக்கும் பிரச்சனையில் டிவோர்ஸ் வரை சென்று பின்னாடி லாயரை வச்சு சில பல பஞ்சாயத்து பேசி அதுக்கப்புறம் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா என்பதே இந்த படத்தோட கதை. இந்த கதையும் ரொம்ப கலகலப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் எடுத்து சென்றது சிறப்பு. இந்த படம் ஒரு 5 கோடி செலவில் எடுத்து 25 கோடி கலெக்ஷன் எடுத்தது. 9வது படம் டியூட். பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் நடிப்பில் வெளியான படம். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வெளியான படம் டியூட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அவர் சரத்குமார் ஒரு அரசியல்வாதி. அவருக்கு ஒரே மகள், தன் தங்கச்சி மகனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தங்கச்சி மகனுக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்துக்க விருப்பம் இல்லை. அதனால் அந்த பொண்ணை வேணான்னு சொல்கிறாரு. அதனால் அந்த மாமா பொண்ணு வேறு ஒருத்தரை காதலித்து அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கும்போது ஜாதி பிரச்சனையை கையில் எடுத்து அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறாரு சரத்குமார். அதன் பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறதே இந்த படத்தோட கதை. இந்த படம் 35 கோடி செலவில் எடுத்து 115 கோடி கலெக்ஷன் செய்திருந்தது. 10வது படம் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியான படம் தலைவன் தலைவி. மதுரையில் ஹோட்டல் நடத்தி வரும் விஜய் சேதுபதி நித்யா மேனனுக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணத்துக்கு பிறகு 2 பேர் குடும்பத்திலேயும் குழப்பம், சண்டைகள். அதனால் ஈகோ காரணமாக பிரிந்து செல்கின்றனர். பின்பு எப்படி பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்று சேர்ந்தனர் கணவன் மனைவி என்பதே
தலைவன் தலைவி படத்தோட கதை. ஒரு 25 கோடி செலவில் எடுத்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணது விஜய் சேதுபதிக்கு பெரிய வெற்றி படம் தான். இந்த 10 பெஸ்ட்டு தமிழ் மூவியை சொல்லியிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்பர் 1 டூரிஸ்ட் ஃபேமிலி, நம்பர் 2 பைசன் காலமாடன், நம்பர் 3 BHK, 4 டிராகன், 5 சிறை, 6 குடும்பஸ்தன், 7 DNA, 8 ஆண் பாவம் பொல்லாதது, 9 டியூட், 10 தலைவன் தலைவி. குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து ஹை ப்ராஃபிட் கொடுத்த படம் ப்ரொடியூசருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 10 படம் பாருங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.